வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி செயலரின் கனிவான வேண்டுகோள். ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பார்த்தா ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தா இன்றைய நாள் இதில் இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கலந்து கொள்ள நிரந்தர பதிவாளர்கள், அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க தான் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நிரந்தர பதிவு வைத்துள்ளவங்க தங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி செயலர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலர் நந்தகுமார் இன்று வெளியிட்ட அறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளிதழ் செய்தி நாளிதழாக வந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டித் தேர்வுகளின் நடைமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிமுகம் செய்து செயல்படுத்தி வருகிறது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பார்த்திங்கன்னா எளிதாக பயன்படக்கூடிய விதத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நியூ அப்டேட் பண்ணாங்க வெப்சைட்டெலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேர்வாணையத்தின் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி நாளிட்ட செய்தி வெளியிட்ட அறிவிப்புப்படி ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தனது நிரந்தர பதிவுடன் தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். ஓகேங்களா, ஆல்ரெடியாக அவங்க பிப்ரவரி 7 சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ கனிவான வேண்டுகோளாக அவங்க வைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னா ஒரு ஆதார் எண் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிரந்தர பதிவுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஆதார் எண்ணை கொடுத்தா அப்படின்னா ஒரு நிரந்தர பதிவு மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இதில் எந்த குழப்பங்கள் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஆதார் சட்டம் 2016 படி விண்ணப்பதாரர்களின் ஆதார் குறித்த விவரங்கள் தேர்வாணையத்தால் சேமிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண்ணை விண்ணப்பதாரரின் நிரந்தர பதிவில் இணைப்பதற்கான வழிமுறைகள், அறிவுரைகள் மற்றும் உறுதிமொழி குறித்த விவரங்கள் யாவும் தேர்வாணையத்தின் இணையதள முகவரி www.dnbcexams.in வெளியிடப்பட்டுள்ளன. இது குறித்தான ஃபீட்பேக்கை அளிக்கவும் இந்த இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வாணையத்தில் நிரந்தர பதிவு எண்ணை வைத்திருக்கும் தேர்வர்கள் தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆல்ரெடி இணைச்சவங்க பிரச்சனை இல்லை, இணைக்காதவங்க கண்டிப்பாக ஆதார் எண்ணை பதிவு செய்யுங்க அப்படின்னு ஒரு ஜென்டில் ரிமைண்டர் கொடுத்துருக்கார் டிஎன்பிஎஸ்சி செயலர் நந்தகுமார் அவர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.